இப்போ நம்ம பார்க்க போகிற யூபிஎஸ் வந்து வெர்டிவில் ITA2 மாடலர் யூபிஎஸ். இது ரேக்கில் மவுண்ட் பண்ணலாம், தேவைப்பட வெர்டிகலாக நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த யூபிஎஸ் என்ன கம்ப்ளைண்ட்னா கண்ட்ரோல் கார்டு அப்படின்னு ஒரு இருக்குது. அதுதான் சொல்லப்போனால் யூபிஎஸோட பிரெயின் மாதிரி. ஸோ இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டு வந்து சார்ஜருக்கு வந்து டிசி பஸ்ஸை க்ரியேட் பண்ணுறத வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தாறுமாறாக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ராங்கான சிக்னல்ஸ் கொடுத்ததுனால மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால நமக்கு வந்து 16 பேட்டரி செட்டப்பில் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் செட் பண்ணால் ஒரு பேட்டரியோட SMF பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் 13.5. பட் ஆனால் இது வந்து ஓவரால் வோல்டேஜ் 16 பேட்டரிக்கு 216 வரணும். ஆனால் வந்து இந்த கண்ட்ரோல் கார்டை மிஸ் மேட்ச் பண்ணி 230 240 சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சதுனால சார்ஜர் செக்ஷனில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் ப்ளோ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நியூ கண்ட்ரோல் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா யூனிட் இப்போ நல்லா ரன் ஆகுது. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 216 1 வோல்ட் அதிகமாக இருக்குது, 217 சம்திங் இருக்குது. இது வந்து மெயின் வியூ. நமக்கு ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டரோட அவுட்புட்டு. இது பைபாஸ், ஏன்னா பைபாஸ் நம்ம பண்ணல, அதனால் வந்து ஃபெயிலியர் க்ரைட்டீரியாவில் மட்டும்தான் போகும். இது பேட்டரி இப்போ சார்ஜிங் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஸ்டேட்டஸ், இன்புட் வோல்டேஜ், பைபாஸ், பேட்டரி சார்ஜிங் இருக்குதா, அவுட்புட், லோடோட ஸ்டேட்டஸ். இப்போ பேட்டரி பேக்கப்பில் போட்டாலும் நல்லா ஒர்க் ஆகும். அலாம் என்ன வந்திருக்குன்னா பேட்டரி மோடில் போகுது. ஸோ இன்புட் கிடையாது, பைபாஸ் அப் நார்மல், இன்புட் அப் நார்மல். மெயின் மிமிக் வியூவில் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஸ்சார்ஜிங் ஆம்ஸ் 2.5 ஆம்ஸ். இன்புட் கொடுக்கலாம். இன்புட் கொடுத்தாச்சு, சார்ஜர் ஆன் ஆயிடுச்சு. பேட்டரியோட சார்ஜிங் ஆம்ஸ். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.